Hi guys, very good morning. I hope you are all enjoying my video every day. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி நாலேஜை வந்து ஷேர் வந்துட்டுருக்கோம். ஸோ மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையர் சொல்ல என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குங்க. இல்லை கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பை செல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு என்ட்ரி வந்து பேசியிருந்தோம். ஒரு எஸ்எல் என்ட்ரி வந்து பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தோம். ஸோ பை என்ட்ரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ பை என்ட்ரி வந்து போகலாம், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், நைட்டில் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், மேலே ஐக்கானில் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த என்ட்ரி 1 மினிட்ல போகணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் மார்க்கெட் அப்படின்றனால எனக்கு வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 1 மினிட்ல என்ட்ரி போகாமல் 5 மினிட்ல ஸ்ட்ரக்சராக இருக்குதா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், செக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நான் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு. ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல என்ன லாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1370 வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து $60 வந்து ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $45 தான் நான் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆனால் நான் யூஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, $1000 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. $1370 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ லாட்டை வந்து அதாவது இவ்வளோ டாலர் நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரேடுக்கு, ஓகேங்களா? இவ்வளோ பெரிய லாட்டை நான் யூஸ் பண்ணி என்னோட லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் $45. நான் $60 வரைக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் லாஸ் பண்ணிக்கலாம். அப்போது நான் $45 தான் நான் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கேன். நான் லாட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்றது சின்னது தான். அப்போ வந்து நோ ப்ராப்ளம். நம்ம எப்பயும் லாஸ் பண்ணுறத விட இன்னும் கம்மியாக தான் லாஸ் பண்ண போகிறோம், லாட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும். அப்போது என்ட்ரி வந்து அந்த மாதிரி என்ட்ரி வந்து நம்ம செட் பண்ணணும். இல்லை, ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், ரிவார்டு அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல செட் பண்ணிவிட்டு என்னோட டிபி பிளான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையில் என்னோட டிபி வந்து செட் பண்ணியிருந்தேன். ஆனால் கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் வந்து இங்கே வந்து இந்த சப்ளைக்கு என்ன பண்ணிட்டான், மிட்டிகேட் பண்ணும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த சப்ளை வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ட்ரிகர் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போது இங்கே ஒரு செல் போனதுக்கு, ஸோ இந்த இடத்துலேருந்து செல் போனதுக்கு இது வந்து பிஓஎஸாக எடுத்துக்கலாம். இது பிஓஎஸ், இந்த பிரேக் ஈவன் போட்டிருக்கேன்ல, இது வந்து சோச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சோச்சு. அப்போது இந்த இடம் நமக்கு சம் ஆஃப் த பவர் இருக்கணும் தானே? ஏன்னா இங்கேருந்து செல் போயிருக்கு, அப்போ சம் ஆஃப் த பவர் இருக்கணும். ஸோ அதனால் இந்த சப்ளை வந்து கீழே போயிடும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டு உடனே எக்ஸிட் ஆகிட்டேன். கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, நல்லா ரியாக்ஷன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கேயே வந்து எக்ஸிட் ஆயாச்சு, போதும் நமக்கு. சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை என்ன பண்ணேன், ஒரு ஸ்கேல்ப் என்ட்ரி என்ட்ரு ஆகிட்டு, அதாவது $130 வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். சரிங்களா? $138 வந்து லாஸ் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரேடில்.
அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்ப் என்ட்ரி போயிட்டு ஒரு $80 வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிமைனிங் $50 வந்து லாஸில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்கேல்ப் பண்ணி என்னோட லாஸை பாதியாக கம்மி பண்ணிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடில் ஒரு நல்ல வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே எந்த இடத்துல நான் பிரேக் ஈவன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பிரேக் ஈவன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து மேலே போகிற வரைக்கும் 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ மேலே டிபி ஹிட் ஆனோடனே ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ கீழே போயிருந்தா 0 லாஸ் 0 ப்ராஃபிட். நமக்கு வந்து டிபி வந்து என்ன பண்ணிட்டோம், எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். சரிங்களா? ஓகே. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. சரிங்களா? சரி, யூரோ யூஎஸ்டியில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் நம்ம பிளான் என்னென்னா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட்டை வந்தால் செல் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த சப்ளையை விட எந்த சப்ளை பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ்லாம் பவர் தான். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரீம், இது எல்லாமே பவர் தான். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் யூரோ யூஎஸ்டி வீடியோவில். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் செல் ஆகலாம், கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணோன்னா ஒரு செல் பவர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குன்னு நம்ம செல் போகக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு டிமாண்டை வந்து நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிமாண்ட்லேயும் நம்ம பை போகக்கூடாது. ஒரு நாலேஜுக்காக நோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது என்ன நடந்திருக்குன்றதை சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிமாண்டும் இதுவும் கூட ட்ராப் ஆகலாம். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரணும். ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 5 மினிட்ல நமக்கு சோர்ஸ் கொடுக்கணும். ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் உள்ளே போக போகிறோம், 5 மினிட்ல உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வராமல் நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதை சோர்ஸாக எடுத்துக்கிட்டு சேம் டைம் ஃப்ரேம், அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே சப்ளை வந்து ஏதாவது இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு சப்ளை வந்து இருக்கும். ஸோ அந்த சப்ளையில் வந்து நம்ம என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சுன்னா நம்ம 5 மினிட்ல செல் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வராமல் இங்கேருந்து எப்படி செல் ஆகி சோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சப்ளையில் நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து போய்க்கலாம். அப்படி செல் என்ட்ரி போகிறீங்கன்னா இன்ட்ராடே பண்ணிடுங்க. இப்போது மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டான், அப்போ இங்கே சோர்ஸ் பண்ணிருச்சுல, அப்போ மார்க்கெட் மேலே வரான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் பண்ணி ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ கீழே போயிருந்தாலும் இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இன்கேஸ் ரொம்ப கீழே போயிருந்து ஏதாவது ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா, இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, இங்கே வந்து டிபி வந்து புக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து எகன் செல் வந்து எங்கே அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவில் வந்து எக்ஸிட் ஆயிருங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல 5 மினிட்ல நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஓவராலாக உங்களுக்கு 1:10 ஆர் 15 கிடைக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் தான். ஏன்னா டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணிட்டு உள்ளே போகிறோம் அப்படின்றப்போ. சரிங்களா? ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸும் லைவ் கோர்ஸும் ஆஃபர் வந்து விட்டுருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கம்மிங் 4th டிசம்பர் இந்த ஆஃபர் வில் பி அவைலபிள். ஓகேங்களா? இந்த ஆஃபரோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃபரோட டீட்டெயில்ஸை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஆஃபருக்காக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் அந்த சேனலுக்கு வாங்க, வேறு யாரும் வர வேண்டாம். ஏன்னா
சும்மா நீங்கள் செக் பண்ணுறதுக்காக வருவீங்க. லிங்கை கிளிக் பண்ணுவீங்க. யாராவது பை பண்ணுற வரவங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ 10 ஸ்லாட் தான் வந்து குடுத்துருக்கேன் ரெக்கார்டிங்க்கு. 5 ஸ்லாட் வந்து லைவ்க்கு வந்து குடுத்துருக்கேன். 10 ஸ்லாட் 10 ஸ்லாட்ஸ் வந்து ரெக்கார்டிங், அப்புறமா 5 ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் குடுத்துருக்கேன். இதுக்கு மேல நான் யாரையும் எடுக்கவும் மாட்டேன். எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால பை பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த ஆஃபர் 7th சென்ஸ் ஆஃபர் ஸோன்ட்டு ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சப்ளை ஒர்க் ஆகறதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஹை வந்து இந்த 2 ஹை வந்து இருக்கு. லிக்விடிட்டி தான். சரிங்களா? நியூயார்க்கோட ஹையும் எகைன் இது வந்து ஒரு நியூயார்க்கோட ஹைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து லிக்விடிட்டி தான். ஸோ இதை ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டெல்லாம் வந்தானா நமக்கு சூப்பராக பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணிடலாம். ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வராமல் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தானா நம்ம வந்து ஸ்கில்லாக என்ட்ரு ஆகிடலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பிக் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அது இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அதில் நல்ல நாலேஜ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதோட லிங்க்கும் மேலே ஐகானில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.